ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கான ஒரு ரெமெடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசிஓடி மட்டும் இல்லை, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, வெயிட் கெயின் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட்ஸாக சொல்கிறது என்னென்னா, எனக்கு நீர்க்கட்டி இருக்குது, எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சரியாகலை, நேச்சுரலாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெமெடியை ட்ரை பண்ணலாம். நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ரெமெடி தான். அது என்னென்னா வெந்தய டீ. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பிசிஓடி இருக்கிறவங்க இந்த வெந்தய டீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டீ காஃபி எடுப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். எதனால் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்துட்டு பாலில் செய்கிறது. பிசிஓடி இருக்கிறவங்க பால் சார்ந்த பொருள் எதையுமே எடுத்துக்கக்கூடாது. அந்த பாலில் செய்கிற அந்த டீ காஃபியை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பதிலாக இந்த வெந்தய டீயை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெந்தய டீயை எப்படி செய்கிறது அப்படின்னா, நாள் நைட்டே 1 கிளாஸ் தண்ணியில் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை ஹோல் நைட் ஊற வச்சிடணும். அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, அந்த 1 கிளாஸ் தண்ணியும் 1/2 கிளாஸாக வர வரைக்கும் கொதிக்க வச்சு, அதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டு வரும்போது இதில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எத்தனை டைம் எடுக்கலாம், அப்புறம் எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் அதை ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தாலும் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நீங்கள் எடுக்கலாம். அது உங்களோட ப்ராப்ளத்தை பொறுத்து தான் இருக்குது. நான் ஓவர் வெயிட்டில் இருக்கேன், எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் எடுக்கலாம். அதாவது டீ காஃபிக்கு பதிலாக மார்னிங் அண்ட் ஈவினிங் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரலாம். சீக்கிரமே உங்களோட வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிசிஓடிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் எடுக்கலாம். நார்மலாக உள்ளவங்களும் எடுக்கலாம், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நல்ல ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும். இதை எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம்னா, மாதத்தில் நீங்கள் 30 நாளுமே எடுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ரெகுலராகவே நீங்கள் எடுத்துகிட்ருக்கலாம். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், நான் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களும் இந்த வெந்தய டீயை ஃபாலோ பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த வெந்தய டீனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்ம பாடியில் உள்ள ஹீட் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் உடம்புல உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸு சமநிலையில் இருக்கும். இந்த பிசிஓடி வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு தான். ஸோ இந்த வெந்தய டீயை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சமநிலையில் இருக்கும். இதனால் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா அது ரெகுலர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வெந்தய டீயை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நான் ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நானும் இதை 3 மந்த்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு. அதாவது பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணேன், நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டு இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம், எடுக்காதவங்களும் ஃபாலோ பண்ணலாம். யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.